கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பனிமய மாத ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை சங்கீதம் 91:4. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடகமும் கவசமும் ஆகும். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கையின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அல்லேலூயா. அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையும் கேடகம் கவசமாகும். ஆகவே இந்த ஐந்தாவது மாதம் என்று சொல்லுவது ஆண்டவருடைய இரக்கத்தை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. ஆண்டவருடைய இரக்கம் நம் மீது இறங்கி வருவதற்கு அவருடைய கிருபை, அவருடைய தயவு இறங்கி வருகிற ஒரு மாதம். ஆகவே இந்த மாதத்திலே நாம் தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். ஆகவே இறகு என்று சொல்லுகிற போது அது ஒரு தனிப்பட்ட ஒரு 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 பறவையிலிருந்து அது நாம் எடுக்கிற ஒரு துவல் போல இருக்கிறோம் இல்லையா, ஃபெதர். சிறகு என்று சொல்லுகிற போது அது இறகுகள் எல்லாம் இணைந்து ஒன்றுக்கு மேற்பட்டது இருப்பதை நாம் பார்க்கிறோம். செட்டை என்று சொல்லும் போது குரூப் ஆஃப் ஃபெதர்ஸ், அநேக ஃபெதர்ஸ்களை வைத்திருப்பதுதான் செட்டை. ஆகவே சங்கீதம் 57:1 நம்ம வாசிக்கும் போது, கடவுளே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்திருக்கிறேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கையின் நிழலிலே எனக்கு புகலிடமாய் கொண்டுள்ளேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கையின் நிழலிலே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை விதமான நிந்தைகள், தனிமை உணர்வுகள் நம்மை சூழ்ந்து நம்மை அழுத்தினாலும், எந்த பாதையில நீங்கள் அழுத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய தேவன், உங்களுடைய ஆண்டவர் அந்த தேவையின் நேரத்துல சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களை அந்த போராட்டத்தின் மத்தியில அவருடைய செட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுவார், உங்களை மறைத்துக் கொள்ளுவார். இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 17 இங்க எடுத்து வாசிக்கலாம் பாருங்க. 9வது இறைவார்த்தையை வாசிக்கும் போது அங்க சொல்லுவாரு, என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்து, என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிடமிருந்தும் என்னை மறைத்துக் கொள்ளும். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் பாதுகாப்பார். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கர் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய உயிரை வாங்குவதற்கு மறைவாக திட்டம் திட்டுகிறார்கள். ஆனாலும் மறைவாக உம்முடைய செட்டைக்குள் நிழலிலே என்னை காப்பாற்றும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த செட்டை என்று சொல்லுகிறதை குறித்து நாம் சற்று ஆழமாக நாம் பார்க்கிற போது, பழைய ஏற்பாட்டிலே ரூத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரூத்து எல்லாவற்றையும் இழந்து போவாஸ் இடத்திலே வந்து, எனக்கு எல்லாமே நீங்கதான் என்று அந்த வார்த்தையை சொல்லுகிற போது போவாஸ் தன்னோட வார்த்தைகளை அறிக்கையிடுகிறான்.
சரி, நீ இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய நெற்கதிர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்ல, அந்த வார்த்தைகள், இரக்கமுள்ள வார்த்தைகள் போவாசோட வாயிலிருந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது பெரும்பாடுள்ள பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அவள் ஆண்டவரை நோக்கி கடந்து சென்றாள். ஆண்டவரை நோக்கி கடந்து சென்று அந்த ஆடையை நான் தொட வேண்டும் என்று சொன்னாள். இங்கே ஒரு வார்த்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னாகமம் 15 38 39 நாம் எடுத்து வாசிக்கிற போது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு பாருங்க. தொங்கலை பற்றிய விதிகள். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரவேல் மக்களிடம் நீ பேசு. அவர்கள் தலைமுறை தோறும் தங்கள் உடைகளில் முனைகளில் குஞ்சங்கள் செய்து ஒவ்வொரு குஞ்சத்திலும் ஒரு நீல நாடாவை கட்ட செய். நீங்கள் ஒழுக்கம் கெட்டு நடப்பதற்கு ஏதுவாய் உங்கள் இதயங்களை உங்கள் கண்களும் விரும்புவதை பின்பற்றாமல் நீங்கள் அவற்றை பார்த்து ஆண்டவர் கட்டளைகள் அனைத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை செய்திடவே இக்குஞ்சாம். ஆகவே இந்த காரியங்கள் எதுக்காக சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அதனால் நீங்கள் என் கட்டளைகள் எல்லாம் நினைவில் கொண்டு அவற்றை நிறைவேற்றுவீர்கள், உங்கள் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருப்பீர்கள். ஆகவே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கிற போது இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இந்த குஞ்சுங்கள் எல்லாம் எதற்காக தொங்க போடுகிறது என்றால், அந்த ஆடையினுடைய விளிம்பிலே அது தொங்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது கட்டளைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வார்த்தைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுது இதை பார்க்கிற போது நீங்கள் அதை நினைவு கூறுவீர்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே இங்கே நாம் மார்க்கு 5 25 28 வரை நாம் வாசிக்கிறோம். 25 என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். அப்பொழுது 12 ஆண்டுகளால் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழிக்கும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டாள். அவன் எதை தொட்டாளா? ஆண்டவருடைய ஆடையில இருந்த அந்த கடைசி பகுதியை அவள் தொட்டாள் என்று இருக்கிறது. அதை தொடுவதற்கு முன்பாக அவள் சொல்லுகிறாள், அவள் நினைக்கிறாள், உள்ளத்துல நினைக்கிறாள், நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த செட்டை எப்பொழுது இந்த செட்டை நம் மீது இறங்கி வரும், உங்கள் மீது ஆண்டவருடைய செட்டைக்குள் நீங்கள் மூட வேண்டுமா, பாதுகாக்கப்பட வேண்டுமா? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதே சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம். 91:2 எடுத்து வாசிங்க. ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பி இருக்கும் இறைவன் என்று உரைப்பார். Praise the Lord. நான் சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும்? நான் உண்மையே நம்புகிறேன். இந்த கால வேளையில எல்லாரும் சொல்லுங்களேன், வலது கரத்தை உயர்த்தி, உண்மையே நான் நம்புகிறேன். நீங்கள் எப்பொழுது இந்த உண்மையே நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் மீது நம்பிக்கை வைக்கிறீர்களோ, நீங்க வாசிங்க எசாயா 10 அதிகாரம் 14 இறைவார்த்தை. குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்கள் இனங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்டைகள் ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடு நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிராக ஒருவரும் ரெக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை.
சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. ஆகவே இங்க நாம் பார்க்கிறோம், செட்டை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை. உங்களை எந்த காரியங்கள் உங்களை அழுத்தி கொண்டு உங்களுக்கு விரோதமா இருக்குதோ அந்த காரியங்கள்ல ஆண்டவரோட செட்டை வருகிற போது, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிற போது அது இறையாது. அதை ஆண்டவர் கண்ட்ரோல்ல எடுத்துருவார். ஆம் பிரியமானவர்களே, இதை நீங்கள் சொல்லி பாருங்க. எசேக்கியேல் 1 அதிகாரம் 24 நம்ம வாசிக்கும் போது அங்க சொல்லுகிறத பாருங்களேன். அவை செல்லும்போது அவற்றின் ரெக்கைகள் எழுப்பி ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. இங்க சொல்லப்படுகிறத பாருங்க. செட்டையின் இரைச்சல் சர்வ வல்லவருடைய வார்த்தை. இந்த செட்டை வருகிற போது, அதை மூடுகிற போது அதுல இருந்து ஒரு வார்த்தை, ஆண்டவரோட வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருதா? வல்லவருடைய இரைச்சல் என்று சொல்லுகிறது வேதம். எசேக்கியேல் 10 அதிகாரம் 5 இறை வார்த்தையை வாசிக்கும் போது, கெருபுகளின் இறக்கைகள் எழுப்பிய ஒலி வெளிமுற்றம் வரை கேட்டது. அது எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்று இருந்தது. ஆகவே இந்த கெருபுகள் எழுப்பின அந்த ஒலி கூட எல்லாம் வல்லவருடைய ஒரு இரைச்சல் போல இருந்தது, எல்லாம் வல்லவருடைய ஒளி போல இருந்தது அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களை மூடுவது மட்டும் இல்ல, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீங்க, ஆனா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களோட போராடுகிறவர்கள் நீங்க போராடுவீங்க. உங்களோட யுத்தம் பண்றவங்களோட நீங்க யுத்தம் பண்ணாதீங்க. கலங்காதீங்க. ஐயோ, எனக்கு இப்படியெல்லாம் யுத்தம் வருதேன்னு சொல்லி கலங்காதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். ரூத்து 2 அதிகாரம் 12 இறை வார்த்தையில வாசிக்கும் போது, இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக. ஆகவே எந்த சூழ்நிலையில, எந்த சோதனையானாலும் தேவனை உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய செட்டை நிழலுக்குள் ஓடி வருகிற ஒருவரையும் அவர் மறப்பதில்லை, புறம்பே தள்ளுவது இல்லை. ரூத்தினுடைய வம்ச வழியில தான் தாவீது வருகிறதை காண்கிறோம். அதே கோத்திரத்துலதான் அருமையான ஆண்டவராகிய இயேசு பிறக்கிறார். தேவனிடம் பேசுகிற போது வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்க எப்போ இந்த வாக்குத்தத்தத்தை வாயை திறந்து நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ, இந்த வார்த்தை தான் செட்டையின் சிறகுக்குள்ள மூடிக்கொள்ளும். நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த வார்த்தை, அந்த 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 துணியினுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொடுகிறது. அது எதற்கு அடையாளம்? என்னுடைய கற்பனைகள், என்னுடைய வார்த்தைகளுக்கு அடையாளம். அப்படின்னா நீங்க வார்த்தையை நீங்க தொடும்போது, வார்த்தையை நீங்க பிரசங்கிக்கும் போது, வார்த்தையை நீங்க வாயினால் அறிக்கை இடுகிற போது, அந்த செட்டையின் நிழலுக்குள், சிறகுகளுக்குள் ஆண்டவர் மூடிக்கொள்ளுவார். ரூத்து போவாசிடம் கேட்கும்போது, நீங்க தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லும்போது தம் வார்த்தையை ஆண்டவர் தருவார். இதுதான் செட்டையின் நிழலுக்குள் வருகிற ஒரு அனுபவம். ரூத் 2:12 அதைத்தான் நம்ம பார்த்தோம். நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவர் ரெக்கைகளின் அரவணைப்பாய் நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உன்னை முழு நிறைவான பலனை அருளுவார். நீங்க ஆண்டவரை தேடி வந்துட்டீங்கல்ல, இந்த கால வேளையில ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம், எனக்கு வேற வழி இல்லை. ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நோக்கி பார்க்கிறேன், என் கண்கள் உம்மீது பதிய வைக்கிறேன் அப்படின்னு உள்ளத்துல ஆழத்துல இருந்து சொன்னீங்கல்ல. நீங்க சொன்ன மாத்திரத்துல
உங்க மேல செட்டை நிழலை ஆண்டவர் மூடுவார். உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லணும். தேவ பிள்ளைங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துல சொல்லணும். நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன். உங்களை தான் நான் நம்புறேன் ஆண்டவரே. மல்கியா 4 அதிகாரம் 2வது இறை வார்த்தையில, மலாக்கி 4:2 வாசிக்கிறோம். அவருடைய ரெக்கையின் நாம் தஞ்சம் புகுகிற போது, அவர் நம்முடைய ரெக்கைகளால் மூடுகிற போது நமக்கு நலம் தருகிறார். நலம் தரும் மருந்து இருக்குது. ஆகவே நாம் அவருடைய ரெக்கைக்குள்ள வருகிற போது நமக்கு ஆண்டவரோட பாதுகாவல் மட்டும் இல்ல, நமக்கு நலம் ஆரோக்கியம் தருகிறார். பெரும்பாடுள்ள பெண்ணை பார்க்கிறோம். அவள் ஆண்டவருடைய அந்த ஆடையை அவள் தன் உள்ளத்திலே நினைத்தால், நான் தொட்ட மாத்திரத்திலே சுகம் உண்டாகும் என்று அவள் போய் அந்த ஆண்டவரிடத்துல தஞ்சம் புகுந்த போது, எனக்கு எல்லாம் நீங்க தான், உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை ஆண்டவரே, நான் பணமெல்லாம் செலவழிச்சிட்டேன், எல்லாம் முடிச்சிட்டேன், எனக்கு நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பிடிக்கிற போது வல்லமை வந்தது. இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரை தம்முடைய வார்த்தையினால், வாக்குத்தத்தத்தினால் தொட முடியும். இன்னைக்கு நீங்க உங்க கையில விசுவாச அறிக்கையிடுகிற புத்தகம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், விவிலியம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதுல இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்து நீங்கள் அறிக்கையிடும் போது ஆண்டவர் உங்கள் அருகில் வருகிறார். இணைச்சட்டம் 4:7 வாசிக்கிறோம். நீங்கள் குரல் எழுப்பும் போதெல்லாம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் அருகில் இருக்கிறார். எஸ், நீங்க வாக்குத்தத்தத்தை சொல்ல ஆரம்பிங்க. பரலோக தேவன் உங்கள் அறையில இறங்கி வருவார். இறங்கி வருவார். தூதர்களோடு இறங்கி வருவார். அவருடைய பிரசன்னம் இறங்கும். அவருடைய மகிமை இறங்கும். கையளவு மேகம் உங்கள் வீட்டின் மீது நிழலிடப்படும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. தூய ஆவியானவரே வாரும். சொல்லுங்க. தூய ஆவியானவரே வாரும். உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மீது நிழலிட்டு எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய பாவங்களையும் எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா விதமான நோய்களையும் எங்களுக்குள்ளா இருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் நீர் நிழலிட்டு அகற்றுவீராக, சுகப்படுத்துவீராக, பலனடைய செய்வீராக, தைரியம் தருவீராக. எங்களை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆமென். சங்கீதம் 57:1 வாசிக்கிறோம். இடர் நீங்கும் வரை உம் ரெக்கையின் நிழலிலே எனக்கு புகலிடமாய் கொண்டேன். உங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவருடைய ரெக்கை, ஆண்டவருடைய சிறகுகள். அந்த சிறகுகளுக்குள்ள, அவருடைய பாதுகாவலுக்குள்ள வந்துடணும். வார்த்தையை கொண்டு நம்ம வேலி அடைச்சிடும். யாத்ராகமம் விடுதலை பயணம் 19 அதிகாரம் 4வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அவருடைய செட்டை நம்மை சுமக்கும் செட்டை. இஸ்ரவேலை தம் அண்டையிலே சேர்த்து கொண்டார். அவர் சுமந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் சுமந்தார். ஆம், நாம் அவருடைய செட்டைக்குள்ளாய் வருகிற போது கலிகூற பண்ணுவார். அவர் நமக்கு துணையாய் இருந்து செட்டைக்குள்ளாய் கலிகூற பண்ணுவார் என்று திருப்பாடல் 63:7 வாசிக்க. மல்கியார் 4:2 சொல்லுகிறது, அவர் ஆரோக்கியம் அளிக்கும் செட்டை. ஆண்டவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. கூட்டை சேர்க்கும் செட்டை. கோழிகள் தன் குஞ்சுகளை சிறுகளுக்குள்ளாக கூட்டி சேர்த்து வண்ணமாக ஆண்டவர் தம் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ளுவார். மத்தேயு 23:37 இத வாசிக்க. எனக்கு அன்பான பிள்ளைங்களை, இந்த கால வேளையில இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உறவுகள் இருந்தும் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகம் பணத்தையும் புகழையும் பதவியையும் தேடி ஓடும். ஆனால் உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான அரவணைப்பு அருள்நாதர் இயேசு இடத்தில் இருந்துதான் நமக்கு வரும். நீங்கள் அதை தேடுகிறீர்களா? அன்புக்காக ஏங்குகிறீர்களா? பாசத்துக்காக ஏங்குகிறீர்களா? என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்குகிறீர்களா?
உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், இயேசு. அவரிடத்துல போய் பேசுங்க. இந்த 5வது மாதம் கிருபையின் மாதம். 5 என்று சொன்னாலே கிருபை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய செட்டை நெல்லுக்குள் வந்து விட்டீர்களா? வாக்குத்தத்தங்களை சொல்ல ஆரம்பிங்க. இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30 நாட்களும் கர்த்தரோட வார்த்தையை, வசனத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வாயில வார்த்தைகள் இருக்கட்டும். வசனத்தை அறிக்கையிடுங்க. உங்கள் அறிக்கையிட உங்களுக்குள் உன்னதரின் பாதுகாவல் உங்களை மூடிக்கொண்டே இருக்கும். இருள் உங்கள் அருகில் வர முடியாது. பிசாசு வர முடியாது. கர்த்தருடைய வல்லமை உங்களை மூடிக்கொள்வதா. ஜெபிப்போமா? கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தை, உன்னதரின் மறைவுக்குள் நாங்கள் வந்து மறைத்துக் கொள்ளுகிறோம். இடர் போகு மட்டும் எங்களை மூடிக்கொள்ளுகிறாங்க. தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய அரவணைப்பு, தேவனுடைய ஆரோக்கியம், தேவனுடைய கேடயம் எல்லாம் எங்களுக்கு உண்டாகட்டும். தூய ஆவியானவர் எங்கள் மீது நிழலிடப்படுவாராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி அவர்கள் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது நீர் நிழலிடுவீராக. நீர் அவர்கள் மீது இறங்கி அவர்களை பலப்படுத்துவீராக. வரங்களினால், கனிகளினால், அபிஷேகத்தால் நிரப்புவீராக. தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக மாற்றுவீராக. பரிந்துரையாளர்களாக மாற்றுவீராக. ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் நீங்கள் சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், கிறிஸ்துவுக்குள் தைரியமாய் நீங்கள் வாழ்வீர்கள். எதை குறித்தும் கலங்காதீர்கள். கலக்கம் வருகிற போது வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை செட்டை நெல்லுக்குள் வைக்கிற போது தேவனுடைய தயவு உண்டாகும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். போவாஸ், ரூத்து எல்லாவற்றையும் இழந்த நிலையில அவளுக்கு உணவும் உடையும் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் அவளை உயர்த்தினது போல இந்த மாதம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். காட் bless யூ.